யார் தேவி தேவதை குலத்தை சேர்ந்த தெய்வீக ஆத்மாக்கள். ஓம் சாந்தி. சூக்ஷ்ம வதனத்திலோ விஷ்ணுவை 4 புஜங்கள் உடையதாக பக்தி மார்க்கத்தில் காண்பித்திருக்கின்றார்கள். இந்த 4 புஜங்களோ 2 புஜங்கள் மகாவிஷ்ணுவுடையதாக இருக்கின்றது மற்றும் மேலும் 2 புஜங்கள் மகாலட்சுமியினுடையதாக இருக்கின்றது. ஆகையால் இந்த மார்க்கமோ குடும்பத்தின் மார்க்கமாக இருக்கின்றது. அதாவது இருவரும் கணவன் மனைவி இருவருமே இந்த யோகத்தை, அதாவது ராஜ யோகத்தை கற்க வேண்டும் மற்றும் அதில் அதாவது தந்தையை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படி கணவனோ அன்னப்பறவையாக இருந்து பாபாவின் வழிபடிப்பின் நடந்து கொள்கிறான் என்றால், ஆனால் மனைவியோ அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால், பிறகு அது சொல்லப்படுகின்றது அவர்களது அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று. ஆகையால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருவருமே தந்தையிடம் வர வேண்டும், தந்தையை பின்பற்ற வேண்டும். அப்படி இருந்ததென்றால் அவர்களது அதிர்ஷ்டத்தில் இருக்கின்றது, அவர்கள் தெய்வீக குலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஓம் சாந்தி.